அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம சிறுநீரக பிரச்சனைகள் பத்தி பார்க்கலாம். அதுலயும் ஆண்களுக்கு ஏற்படும் அந்த சிறுநீர் பாதையில சுருக்கம் அல்லது அடைப்பு, இது போன்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதாவது இப்ப ஆண்களுக்கு ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த சிறுநீர் பாதையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதுவாகவே ஒரு சுருக்கம் ஏற்பட்டுடும். சுருக்கம் ஏற்பட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்படும். அதாவது ரொம்ப முட்டி போற மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா யூரினே வராது, அடைச்சிக்கும், இல்லை போகும்போது ரொம்ப வலி ஏற்படும். ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா அந்த இடத்துல ஏதாவது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அடிபட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி, இல்ல அடிக்கடி சிறுநீர் கல் ஒரே குறிப்பிட்ட இடத்துல திரும்ப திரும்ப காயம் ஏற்பட்டு அது ஒரு தழும்பா மாறி ஸ்கார் டிஷ்யூவா மாறதுனாலையும் அந்த சுருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். இதுல ரெண்டு வகை இருக்கு ஆக்சுவலா. ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த சுருக்கம் ஏற்படுறது நீங்க சொன்ன மாதிரி, இன்னொன்னு இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது சிறுநீர் பாதையில நேரடியா குறைபாடு கிடையாது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு புரோஸ்டேட் கிளாண்ட்ன்ற ஒரு உறுப்பு, அது பெருசாகிறதுனால சிறுநீர் பாதையில ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனாலையும் சிறுநீர் வெளியே வர்றதுக்கான தடை ஏற்படலாம். இது ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு பொதுவா இதுல. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான என்ன டெஸ்ட் எடுக்கணும் மக்கள்? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும்னா நமக்கு இப்போ சிறுநீர் சரியா கழிக்க முடியல, அதாவது இப்ப யூரின் பாஸ் பண்ணாலும் ஆமா, இல்ல சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணாலும் ஃபுல்லா பாஸ் பண்ண மாதிரியான ஒரு நிறைவு இருக்காது, இன்னும் கொஞ்சம் யூரின் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். எல்லாம் வலி ஏற்படும், சிரமம் ஏற்படும், அந்த ஃபோர்ஸ் ஸ்பீடு கம்மியா இருக்கும். இது ஆரம்பத்திலேயே நம்ம இதுக்கான கவனத்தை கொடுத்து நம்ம அதை செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது நம்ம சின்ன பிரச்சனை தானே விட்டுட்டோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பிளாடர் லெவல்ல மட்டும் இல்லாம நாளடைவுல அது கிட்னிக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கிட்னில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது ரொம்ப பெரிய சிக்கல். அதனால இது மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகி அதுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும். சாதாரணமா பாத்தீங்கன்னா யூஎஸ்ஜி அப்டாமின் முதல் டெஸ்ட், அதுல அந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா அது தெரிய வந்துடும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம யூரோஃப்ளோமெட்ரி இருக்கு, அதே போல ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோப்னு இருக்கு. இந்த மாதிரி டெஸ்டஸ் மூலமா நம்ம என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ண முடியும். இப்ப இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா? அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ஸ்ட்ரிக்சர் யூரித்ராக்கு ஒன்னு மேனுவல் டைலேட்டேஷன், கத்தீட்டர் போட்டு பேஷண்டே அதை டைலேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது பேஷண்ட்டுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும், வலி ஏற்படும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லது சர்ஜரி, ஆமா, அல்லது சர்ஜரி மாதிரி பண்ணணும். பட் இது மாதிரி கண்டிஷன்ஸுக்கு ஆயுர்வேதால பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் மூலமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேஷண்ட்டுக்கு. ஆமா, பஞ்சகர்மா மாத்திரம் இல்ல, டயட், மெடிசன்ஸ் பிளஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கும்போது உங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம குணமாக்குறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பேஷண்ட் கிட்ட பார்த்திருக்கோம். அதே போல இப்போ உங்களுக்கு நைட்ல நிறைய பேருக்கு யூரின் போன போல இருக்கும், போவாங்க, சரியா போகாது, திருப்பி படுப்பாங்க, திருப்பி கொஞ்ச நேரத்திலேயே யூரின் பாஸ் பண்ண போல உணர்வு இருக்கும். இதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறதோட கூட அவங்களுக்கு யூரின் நிறைவா வெளியேறினதா தெரியாது. இந்த பிரச்சனைக்கும் மக்கள் டென்ஷன் ஆக தெரியல. முழுமையான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை முழுமையா அவங்க கடைபிடிக்கும் போது அதற்கு ஏற்றவாறு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நல்ல தீர்வு கிடைக்குது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் இதே ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா கண்டிஷன்ல வந்தவர் சர்ஜரிக்கு தான் அவர் ஒரே வாய்ப்புன்னு இருந்தது. அது எப்படின்னா அவருக்கு எப்படின்னா இப்ப வாரம் அதை மேனுவலா கத்தீட்டர் போட்டு டைலேட் பண்ற நிலைமையில இருந்தவர். நம்ம ஆயுர்வேதா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் அது கத்தீட்டர் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 2 வாரம், இப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே அவர் கத்தீட்டர் போடாம யூரின் ஃப்ரீயா பாஸ் பண்ற அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனாலதான் இப்போ நமக்கு இந்த ஆயுர்வேதிக் முறைப்படி, நேச்சுரோபதி டயட் படி கடைபிடிக்கும் போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ டெய்லி போட்டு கத்தீட்டர் போட்டு யூரின் பாஸ் பண்றதை விட 1 மாதமா போடவே இல்லைங்கிற ஒரு பெரிய ரிலீஃப், நல்ல முன்னேற்றம், நல்ல ரிசல்ட். இதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பாக்குறோம், அனுபவத்துல பேஷண்ட் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதனால செலவு ஒரு பக்கம்னா கூட மன நிம்மதி இல்லாம டென்ஷன்,
வீட்டுல எல்லாரும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போனோம் மாத்திரம் இல்ல வீட்டுக்காவது வந்து ஆள் வர வச்சு சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி உபாதைகள் அது இல்லாம கத்திட்டர் போடும் போதே சிலருக்கு அதுல இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கஷ்டப்படுறாங்க. அதுல இருந்து நிவாரணம் பெற இது போன்ற சிகிச்சை முறைகள் இருக்கு. அதனால இது போன்ற உபாதைகள் இருந்தால் நீங்க தொடர்பு கண்டா சிகிச்சை பெறலாம். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.